நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. இப்போ நம்ம அடுத்தது பிராத்மிக்கோட 3 சாப்டர்ஸ் நம்ம கொஷின் ஆன்சர்ஸ், ஆப்போசிட்ஸ், மீனிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4வது சாப்டர் அமாரா ஸ்கூல். அதில் வந்து பிராந்திய பாஷா மே அர்த் லிக்கேன்னு கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜில் மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபுல்வாரி எ ஃப்ளவர் கார்டன், பூந்தோட்டம். ஃபுல்வாரி எ ஃப்ளவர் கார்டன். சுட்டி ஹாலிடே, லீவு. சுட்டி ஹாலிடே. பியார் अफेक्शन, पढ़ाई एजुकेशन. इधर शब्दार्थ कक्ष कक्षा क्लासरूम, खाना फूड, पढ़ाई एजुकेशन, फुलवारी ए फ्लावर गार्डन, छुट्टी हॉलीडे, प्यार अफेक्शन. विलोम शब्द ऑपोजिट्स எழுத சொல்லியிருக்காங்க. बहुत कम, नया पुराना, आगे पीछे, अच्छा बुरा. बहुत कम ना more less, आगे front in front of, पीछे back. छोटी small, बड़ी big, नया new, पुराना old, अच्छा good, बुरा bad. तो नेक्स्ट सही शब्द चुनकर लिखिए. कौशिक से सही शब्द चूज द करेक्ट आंसर சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் கே ஆகே छोटी सी डैश हैன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல்வாரி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்கூலுக்கே ஆகே சோட்டி சி ஃபுல்வாரி, ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூந்தோட்டம் இருக்குன்றாங்க. உஸ்கே பாத் 1 घंटे சுட்டி ஹோத்தி ஹே, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட், லீவ். छात्र डैश 4 बजे तक पढ़ते हैं. 1 மணி நேரம் நமக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறதா சுட்டி லீவ் விட்டுருக்காங்கன்றாங்க. சாத்ருன்னா ஸ்டூடெண்ட்டு. சாயந்தரம் ஷாம்கே, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் படிக்கிறதா சொல்லியிருக்காங்க. சாத்ரு ஷாம்கே 4 बजे तक पढ़ते हैं. 4 बजे சாயந்தரம் 4 மணி வரைக்கும் படிக்கிறதா சொல்கிறாங்க. சாத்ரு டேஷ் கே கேல் கேல்தே ஹே, தரா தரா கே விதவிதமான விளையாட்டு விளையாடுறாங்க சொல்கிறாங்க. அத்தியாபக் சாத்ரோं को अच्छी अच्छी பாத்தே சிக்காத்தே ஹே, நல்ல நல்ல பேச்சா சொல்லித்தராங்க. அத்தியாபக் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல நல்ல பேச்சா சொல்லித்தராங்கன்றாங்க. பாத்தே சொன்னா பத்தாத்தே ஹே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் मैथ द फॉलोइंग. वाक्य क्यों मिलाइए, जॉइन द सेंटेंस கொடுத்துருக்காங்க. वाक्य को मिलाइए. स्कूल के आगे फुलवारी, ஸ்கூலுக்கு முன்னாடி பூந்தோட்டம். फुलवारी है. पढ़ाई 10 बजे शुरू होती है, படிக்கிறது 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. पढ़ाई 10 बजे शुरू होते हैं. अध्यापक छात्रों से मैदान में खेलते हैं. अध्यापक स्टूडेंट्स கூட கிரவுண்டில் வந்து விளையாடுறாங்க. ஷாம் கோ சாத்ரு படுத்தே ஹே, சாயந்தரம் வந்து மைதான் மே கேல்தே ஹே, இங்கே வந்து படுத்தே ஹேன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு சாயந்தரம் என்ன பண்ணுறாங்க, ஷாம் கோ சாத்ரு மைதான் மே கேல்தே ஹே, கிரவுண்டில் வந்து விளையாடுறாங்க. ஷாம் கே 4 बजे तक படுத்தே ஹே, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பசங்க கிளாஸில் உட்காந்து படிக்கிறாங்க. அத்தியாபக் சாத்ரோं को प्यार करते हैं, ஸ்டூடெண்ட்ஸை டீச்சர்ஸ் வந்து பாசமாக பார்க்குறாங்கன்றாங்க. नेक्स्ट प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखी हुई. आंसर क्वेश्चन का आंसर 1 सेंटेंसல ஃபார்ம் பண்ணி स्कूल का मकान कैसा है, ஸ்கூல் பில்டிங் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் கா மக்கான் பஹுத் படா ஹை, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்கூல் பில்டிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்கூல் கே பீச்சே கியா ஹை, ஸ்கூலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்கூல் கே பீச்சே ஏக் படா மைதான், ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஸ்கூல் மே படாயி கித்தனை பஜே ஷுரு ஹோத்தி ஹே, படிக்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க. ஸ்கூல் மே படாயி 10 बजे शुरू होती है, 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. சாத்ரு மைதான் மே கப் கேல்தே ஹே, எப்போ விளையாடுறாங்க. छात्र मैदान में शाम को खेलते हैं. छात्र मैदान में सायंत्र விளையாடுறாங்க. छात्र मैदान में शाम को खेलते हैं. छात्र कितने बजे घर जाते हैं, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. छात्र शाम को 6 बजे घर जाते हैं. छात्र ஸ்டூடெண்ட்ஸ் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபால்த்து ஜான்வர், வளர்ப்பு பிராணி. இப்போ நெக்ஸ்ட் இதனோட மீனிங் பார்க்கலாம். ஜான்வர், அனிமல்,
लड़ाई war, होशियार efficient, भौंकना to bark. प्रांतीय भाषा में अर्थ लिखिए. रीजनल लैंग्वेज में मीनिंग எழுத சொல்லிருக்காங்க. जानवर animal, आवाज sound, रखवाली करना to take care of, जोतना to plow, तोप cannon. वाक्यों में प्रयोग कीजिए கொடுத்துருக்காங்க. जानवर कुत्ता, जानवर जानवरना animals, அது வந்து குத்தா एक पालतू जानवर, நாய் வந்து வளர்ப்பு பிராணின்னு சொல்லியிருக்காங்க. ஜோத்னா பேல் கேத் ஜோத்தே हैं, காளமாடு வயல உழுதுன்றாங்க. होशियार होशियार, राम होशियार लड़का है, राम திறமைசாலி. எஃபிஷியன்ட், ஆக்சுவலி எஃபிஷியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, திறமையா. होशियार, राम होशियार लड़का है, लड़ाई करने से किसी को फायदा है, சண்டை போடுறதுனால யாருக்கும் எந்த உபயோகமும் கிடையாதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு विलोम शब्द ऑपोजिट्स. कीमती सस्ता, कॉस्टली चीप, होशियार बेवकूफ, एफिशिएंट मुट्टाल, समझदार अंडरस्टैंडिंग ना समझ नॉट अंडरस्टैंडिंग, भारी वेइटा இருக்கு, हल्का लाइटा இருக்கு. नेक्स्ट कौशिक से सही शब्द चुनकर खाली जगह भरिए. बिल्ली डैश को पकड़ता है, चूहे को पकड़ता है, எலியை பிடிக்குது. कुत्ता डैश जानवर है, बड़ा जानवर है, बड़ा जानवर அல்ல, कुत्ता வந்து वफादार जानवर, நன்றியுள்ள பிராணி நாய். गाय बड़ी डैश सीधी सादी होती है, மாடு வந்து சூதுவாது தெரியாமல் இருக்குன்றாங்க. ஏன்னா ஆறு நடிச்சாலும் அது நகர்ந்து போவாது மாடு. गाय बड़ी सीधी सादी होती है, घोड़ा बड़ा निडर, பயப்படுறதில்ல, நிடர் பயப்படுறதில்ல. இது வந்து चूज करेक्ट आंसर एक्चुअली இது. नेक्स्ट प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. 3 सेंटेंस ஃபார்ம் பண்ணி எழுது. कुत्ते के बारे में 3 वाक्य लिखिए. நாயை பற்றி 3 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. कुत्ता वफादार जानवर है, நாய் வந்து நன்றி உள்ள பிராணி. वह घर की रखवाली करती है, அது வீட்டை பார்த்துக்குது. कुत्ता नए आदमी को देखकर भौंकता है, நாய் வந்து புது மனுஷால பார்த்தா கொலைக்கும்ன்றாங்க. कुत्ता वफादार जानवर, நன்றி உள்ள பிராணி. वह घर की रखवाली, வீட்டை பார்த்துக்குது. कुत्ता नए आदमी को देखकर भौंकता है. गाय के बारे में 3 वाक्य लिखिए. गाय बड़ी सीधी सादी होती है, सीधी सादी இப்போதான் சொன்னேன் நாய் பற்றி. गाय बड़ी सीधी सादी, மாடு. वह हमको दूध देती है, அது மாடு வந்து நமக்கு பால் கொடுக்குது. गाय का दूध मीठा और पुष्टिकर होता है, மாட்டோட பால் வந்து ஸ்வீட்டாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3வது क्वेश्चन. घोड़े से क्या क्या फ़ायदा होता है, குதிரையால் நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்றாங்க. घोड़ा गाड़ी खींचता है, வண்டி இழுக்குது. हम उस पर सवारी करते हैं, அது மேலே ட்ராவல் பண்ணுறோம். पुराने समय में घोड़ा लड़ाई में काम आते थे, பழைய காலத்தில் வந்து குதிரை வந்து சண்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, போர்லலாம். हाथी के बारे में 3 वाक्य लिखिए. யானை பற்றி 3 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. हाथी जानवरों में बड़ा है, யானைகளில் பெரிய பிராணி வந்து யானை தான் எல்லாத்தை விட பெரிய பிராணி. उसके एक लंबी सोंड होती है, லாங்கான தும்பிக்கை இருக்கும். उसके इससे वह बारी से बारी चीज़ें उठाता है, இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டான பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்னு சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த பிராத்மிக் கூட இன்னும் பேலன்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இது பிராத்மிக் பசங்க எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்களுக்கு யூஸ் ஆகும். நல்லா நீட்டாக புரிஞ்சு படிக்கிறதுக்கு எப்போ வேணாலும் இந்த வீடியோ பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வீடியோவை நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. தேங்க்யூ.